நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே முன்னாள் தடகள வீரரும் முன்னாள் தமிழக கால்பந்து கழகத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களும் இந்நாள் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணை செயலாளர் திரு சுரேஷ் ஜே மனோகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் டேனியல். வணக்கம் சார். சார், இந்த ஒலிம்பிக் எந்த ஒரு ஒலிம்பிக்கும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த ஒலிம்பிக்கில் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு. இந்த வினேஷ் அவங்களுடைய இந்த 100 கிராம் எடை கூடியிருக்கு. இந்த விஷயம் எப்படி சார் பார்க்குறீங்க? இட் இஸ் வெரி பேத்தட்டிக். ரொம்ப ரொம்ப அதாவது நடக்கக்கூடாத காரியம் ஒன்று. ஆஸ் எ பிளேயராகவும் சொல்கிறேன், ஆஸ் எ ஒரு கோச் எல்லாமாவும் சொல்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. ஒரு விளையாட்டு வீரனாக சொல்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரவே கூடாது. ஆக்சுவலாக நடந்துருக்கு. கண்டிப்பாக சார். இந்த ஒரு 100 கிராமில் ஒரு கோல்டு சில்வர் எந்த மெடலுமே கிடைக்காத இந்த நிலையை எப்படி சார் பார்க்குறது? இதுக்கு யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நிர்வாக தவறு. ஓகே. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் அந்த போன கண்டிஜென்ட் என்ன ஏதுங்கிறது தான் மெயினாக அதை பார்க்க வேண்டியது ஒன்று. ஸோ நிர்வாகத்தில் தான் தவறு ஏற்பட்டிருக்குதுல. இந்திய ஒலிம்பிக் சங்கம் இதுக்கு காரணம்னு சொல்கிறீங்க? ஒலிம்பிக் சங்கமும் இருக்கும், ரெஸ்லிங் அசோசியேஷனும் இதில் காரணமாக இருக்கும். ஓகே ஓகே சார். சரி, இப்போ அதுக்கு இருந்த அந்த முன்னாள் தலைவர் எம்பி அவர் பாஜகவில் இருந்தார். இவங்க நிறைய பாலியல் குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்துனாங்க. அந்த வழக்குகள்லாம் நீங்கள் பார்த்துருக்க கூடும். சரி, இப்போ இது நம்ம நிர்வாக காரணங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இதை அப்படி குறிக்க முடியுமா? இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒரு 53 கிலோவில் இருந்தாங்க, அந்த போட்டிக்கு போயிருந்தா இவங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்காது, அதுக்கு இன்னொருத்தவங்க போனதுனால இவங்களால போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விளையாட்டு வீரராக உங்களுடைய மனநிலை, இந்த 50 கிலோ அவங்க தேர்வு செஞ்சது சரியா சார்? நான் நிர்வாக தவறுன்னு சொல்கிறதே என்னென்னா அந்த பிரிட்ஜ் போஷனுடையது தான். ஸோ இவங்க போராடக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இவங்க விளையாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுக்குன்னு ஒரு நேர காலங்கள் இருக்குது. ஸோ அந்த டைமை இவங்களை போராட்டத்தில் குதிக்க வச்சுட்டாங்க. ஸோ அதை அன்னைக்கே சம்மந்தப்பட்ட அரசு பாஜக அரசு, ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜ் பூஷன்கிறவர் பாஜகவுடைய எம்பி. ஸோ அன்னைக்கே கூப்பிட்டு அவங்களும் ஒரு மெடல் வின்னரு, போராட்டங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ பிளேயர்ஸோடையது என்ன ஏதுன்னு அன்றைக்கி கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி இது வந்திருக்காது. ஏன்னா அன்றைக்கி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் கிரவுண்டு. ஸோ அதை விட்டுட்டு அவங்கள போராட்ட களத்தில் குதிக்க வச்சுட்டாங்க. ஸோ அங்கே நடந்த தவறு தான் இது எல்லாத்துக்குமே மெயினான ரீசன். ஸோ அதையும் மீறி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி வராங்கன்னா தட் இஸ் வில் பவர். ஸோ அதை தாண்டி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இங்கே சரி செய்யப்பட வேண்டிய இடமே இங்கே உள்ள கவர்மெண்ட் அதை சரி செஞ்சுருக்கணும். அன்றைக்கி அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்துருக்கணும். உடனே காது கொடுத்து என்ன ஏதுங்கிறத கேட்டிருக்கணும். அது காது கொடுத்து கேட்காம விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி இது. ஏன்னா 53 கேஜி அவங்களுடைய வெயிட் 57 கேஜி, 58 கேஜினா அவங்க 53 கேஜியில் தான் விளையாடக்கூடிய ஒரு. ஸோ அவங்களால ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அவங்க எங்கே போகிறாங்க, போராட்ட காலத்தில் போகும்போது இடையில ஒரு நீ இன்ஜுரி வேறு வருது அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் தான் அனில் பவார் அவங்க போய் காமன்வெல்த்தில் போய் வின் பண்ணிவிட்டு ஷீ இஸ் குவாலிஃபைங் ஃபார் இது. ஸோ இவங்களுடைய கேட்டகரியை மீறி திரும்பவும் இவங்க ஸ்ட்ரகிள் ஆகி தான் போய் 50 கேஜி குறைச்சி வராங்க. ஸோ இந்த ஸ்ட்ரகிளே இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க 53 கேஜியில் இன்றைக்கி ஷீ வில் பி த வின்னர். 50 கேஜியில் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரை வின் பண்ணியிருக்காங்கன்னா டாப் சீடடு ஜாப்பனீஸால் வின் பண்ணி வராங்க. அப்படிங்கும்போது 53 கேஜியில் அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா விளையாண்டுருந்தாங்கன்னா இன்னும் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கேயே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது அந்த இடம் தான். சரி, இப்போ பொதுவாக அவங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தாங்க. அதை படிக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு உருக்கமான அவங்க அம்மாவிற்கு, ஏன்னா ஒரு தந்தை இழந்த நிலை, அந்த தாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இனிமே என்னால் இந்த போட்டியில் கலந்துக்க முடியாது, என்னுடைய ஓய்வை அறிவிக்கிறேன், மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சார் அடுத்த ஒலிம்பிக் அவங்க ட்ரை பண்ண விட்டாங்க? ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குல்லங்க. ஓகே. ஸோ அதான் கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல இங்கே இருக்கிற நிர்வாகம் அவங்கள என்னென்ன வழியில் கஷ்டம் கொடுக்கணுமோ இது ஈகோ மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ இது அதாவது எப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களை அவங்க உண்மையான ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க. அந்த புகாருக்கு அன்றைக்கே கவர்மெண்ட் இது பண்ணி கூப்பிட்டு அவங்கள பனிஷ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கள சும்மா தட்டி கொடுத்துட்டு இப்போ வந்திருக்க சஞ்சய் மட்டும் யார், அவரும் பிரிட்ஜ் போஷனுடைய ஃப்ரெண்டு தான். அவர் நான் நிறைய கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய ஃபோட்டோஸ் 2 பேரும் ஏகப்பட்ட இதில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் யூபியுடைய பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக வந்தார்.
ஆனால் அந்த இடத்துல இவங்க சரி பண்ணாமல் விட்டதுனால தான் வந்து இவங்களால அதாவது ஒரு ஓவர பீரியட் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது, அடுத்த வருஷமே இது வருதுன்னா அவங்க என்ன முயற்சி பண்ணலாம். பட் அதை அவங்களால முயற்சி பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து இந்த 4 வருஷம் கழிச்சு வரப்போகும்போது இவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டும் இதே மாதிரி பின்னால் இருந்து யாராவது அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஹவு கம் ஷி கேன் கம் அவுட். அப்போ இந்த 4 வருஷம் போராடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வெளிப்பாடு. அது ஆக்சுவலாக கண்டிப்பாக சார். சார் அது போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆசிய விளையாட்டு போட்டி அப்பயே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. பயிற்சியாளர்கள் அப்புறம் வந்து நிர்வாகத்தின் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் ஒரு வீரருக்கு ஒரு நாட்டின் மீது நம்பிக்கை போகிறது இந்த அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி இல்லையா சார்? கண்டிப்பாக அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபால்ட். இந்த நிர்வாகத்தை வந்து குறைன்னு சொன்ன ரீசனும் அதான். ஏன்னா சட்டன் கேஜி ஓகே அதான் அவங்களுடைய 3 பவுட்டு முடிச்சுட்டு வரும்போது 50 கிலோலேருந்து அவங்களுடைய ரேட் டயட்டேஷன் கொடுக்குற இது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அதையும் தாண்டி அதுங்க யார் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இது. வினேஷ் போகத் அவங்க வாயை திறந்தால் தான் இதனுடைய உண்மை வந்து கண்டிப்பாக வெளியில் வரும். ஸோ அங்கே அந்த இடத்துல டயட்டேஷனுடைய மிஸ்டேக் அது கண்டிப்பாக. இந்த 100 கிராமையும் குறைச்சிருக்கலாம் என்ன சார்? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா 100 கிராம்ங்கிறது வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு குஷன் எஃபர்ட் எல்லா இதுலேயுமே இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இப்போ 50 kg அப்படிங்கும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் எனி கேமில் வந்து ஒரு குஷன் எஃபர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த குஷன் எஃபர்ட்டையும் தாண்டி இவங்க வந்து இதெல்லாம் இவங்களுடைய இது பண்ணுறாங்க அப்படின்னா எந்த லெவலுக்குங்கிறத பார்த்துக்கிங்க. ஓகே. ஸோ ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன லெவலெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டுட்டு வராங்க. இங்கே லோக்கலில் பண்ணுறாங்க. பட்டு இன்டர்நேஷ்னலில் போகும்போது வந்து அடுத்தது இவங்களுடைய நியூட்ரிஷனோ அல்லது யார் ஹூ ஹஸ் பிளேட் தட் ரோல் அப்படிங்கிறது தெரியலை. இவங்களுக்கு யார் இந்த டயட்டேஷன் அவங்க கொடுத்தது, அந்த டைமில் என்ன கொடுத்தாங்க என்னன்னு. ஏன்னா வெயிட் லாஸுக்கும் சில டேப்லெட்ஸு இது ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது. ஓகே சார். ஸோ விச் இஸ் அந்த டோப் டெஸ்ட்டில் அது வராது. இட் கேன் பி பெர்மிசிபிள் இது இருக்கும். ஓகே. வெயிட் கெயினுக்கும் இருக்கும், வெயிட் லாஸுக்கும் இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா அந்த குளுக்கோமைன் வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கறதுக்காண்டி கொடுக்கலாம். ஆல் ஆஃப் எ சடன் ஒரு ஆஃப் டே ஒரு நைட்டுக்குள்ளே வந்து இவங்களுடைய வெயிட்டை வந்து 2.7 kg கொண்டுட்டு போகிறது வந்து இட் இஸ் அப்நார்மல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்டெராய்டு someone has to induce on their food. It might be my இது கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா ஒரே இரவுக்குள்ள ஒரு நாள் விளையாண்டுருக்காங்க, விளையாண்டும் 2.5 kg ஏறுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய. ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வரக்கூடியவங்களை வந்து எவ்வளவு மைன்யூட்டா வாட்ச் பண்ணணும், எவ்வளவு கூட அவங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணணும். இவ்வளவு சப்போர்ட் ஸ்டாஃப் 700 கோடி ரூபா செலவழிச்சு ஒலிம்பிக் அனுப்பும்போது அவ்வளோ சப்போர்ட் ஸ்டாஃப் போகிறாங்க. 100 பேர் போனாங்க, 140 பேருக்கு மேலே வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃபே போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றும் அதுவும் கோல்டு மெடலுக்கு ரீச் ஆகிறவங்கள வந்து எவ்வளோ கீனாக மானிட்டர் பண்ணணும். அந்த மானிட்டர் பண்ண வேண்டிய இடத்துல தப்பு நடந்துருச்சு. அல்லது அங்கே யாரோ இவங்களுக்கு வேறு ஏதோ இன்டியூஸ் பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். அதான் அவங்க வாயை திறந்தால் தான் அது வந்து என்னங்கிறது தெரியும். ஸோ அந்த இடத்துல ராங்காக ஏதோ ஒன்று போனதுனால, அதாவது வெயிட்டை பர்பஸ்ஃபுல்லாக கூட்டுறதுக்காண்டி இவங்களுக்கு அறியாமல தெரியாமல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எ பிளேயர் கேன் கான்சன்ட்ரேட் ஒன்லி அந்த கேம் தான். நாளைக்கு அந்த எப்படி வின் பண்ண போகிறோம், அந்த யார்கிட்ட விளையாட போகிறோம், அவங்களுடைய ப்ளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன, அதை பார்க்குறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும். ஓகே. ஸோ என்ன மாதிரி அட்டாக் பண்ணணும் அல்லது டிஃபெண்ட் பண்ணணுமா, எப்படி அவங்கள போகணும். ஏன்னா நம்பர் 1 வீராங்கனே அவங்க வின் பண்ணிட்டு வராங்க, நம்பர் 6 நம்பர் 8 எல்லாம் வின் பண்ணிட்டு வராங்கங்கும் போது இவங்களை அந்த அமெரிக்கன் அவங்கள வந்து வின் பண்ணுறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய பொசிஷன். அப்போ அவங்க அதுக்கு ஏற்றாப்புல எப்படி இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அங்கே தான் இருந்திருக்கும். ஓகே. ஒன்லி இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இவங்க தான் வந்து இந்த கண்டின்ஜென்ஸ் தான் வந்து கிளியராக அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, எவ்வளோ இருக்கணும், என்ன அது. ஈவன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்க அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ஈவன் த ஹேரை மோப்பண்டு இது பண்ணி பிளட்டை வெளியில் எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறவங்க வந்து கண்டிப்பாக ஃபுட்லேயும் அவங்க இருக்க தான் செய்வாங்க. இவங்களை அறியாமல் இவங்க யாரோ வந்து அதை மாற்றி இது பண்ணியிருக்கணும். சார் கண்டிப்பாக சார். ஒலிம்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி எல்லா வீரர்களையும் சந்தித்து பேசி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. ஆனால் மறைமுகமாக நடக்கிற அரசியல், இந்த விளையாட்டிற்கும் அரசியலுக்குமான நெருங்கிய தொடர்பை வந்து நம்மளால் பிரிக்க முடியுமா, இல்லை இதில் வந்து யார் சரியான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? கவர்மெண்ட் கண்டிப்பாக பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இதாக இருக்குது. ஓகே.
ஸோ அதாவது எப்படின்னா அவங்க வந்து இதில் நேரடியாக இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, அது பண்ணவும் போகிறது இல்லை. ஆனால் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இப்போ அசோசியேஷன் எடுத்துக்கோங்க, ரெஸ்லிங் அசோசியேஷன் இருப்பாங்க, கிரிக்கெட் அசோசியேஷன், ஃபுட்பால் அசோசியேஷன், எனி அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டாப் சீடட் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து பிஜேபியுடைய கேண்டிடேட்டாவோ அல்லது பிஜேபியுடைய ஒன் ஆஃப் த லீடர்ஸாக தான் எல்லா அசோசியேஷன்லையுமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கவர்மெண்ட்டு வந்து டைரெக்டாக இது பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபெடரேஷன், எல்லா ஃபெடரேஷன், மோஸ்ட் ஆஃப் த ஃபெடரேஷன்ஸில் வந்து அவங்க தான் வந்து அதை லீட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அங்கேயே வந்து தவறுகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. சார் குறிப்பாக சார் இந்த விளையாட்டு வீரர்களுக்கான சுதந்திரம், அவங்க வந்து விளையாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த வேற அரசியல் போராட்டம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் டைவெர்ட் ஆகாமல் வெறும் விளையாட்டு வீரர்களினுடைய சுதந்திரத்தை மட்டும் ஒரு அரசு சரி செஞ்சுட்டு அந்த மெடல்லாம் பிரச்சனையே இல்லை சார். கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ லாஸ்ட்டு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப் ஆஃப் இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போதைக்கு ஒரிசா தான் ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்காங்க. தே ஹவ் ஸ்பெண்ட் அரௌண்ட் 1300 crores பட்ஜெட்டில் அவங்க ஒரு வருஷத்துக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி கொண்டுட்டு வரணும், செலவு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த சுதந்திரம்ங்கிறது எப்படின்னா ஒரு விளையாட்டு வீரருக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கேமில் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ கேமில் மட்டும் இருந்தாலே போதும், ஹீ கேன் பெர்ஃபார்ம். இங்கே வந்து என்னெல்லாம் தடைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே உதாரணத்துக்கு வந்து நான் தமிழக அரசையே சொல்லுவேன். ஸோ தமிழக அரசு வந்து எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதை பார்த்தே நிறைய அரசுகளும் இது பண்ணலாம். இந்திய அரசு மெயினாக இது பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து வில்லேஜ் பை வில்லேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க முதல்ல. ஸோ அவனுக்கு வந்து கிட்டு இல்லையா, ஸோ ஸ்போர்ட்ஸ் உபகரணங்கள் வழங்குறாங்க, விளையாட்டு உபகரணங்கள் வந்து வில்லேஜ் பை வில்லேஜ் வழங்குறாங்க. 33 கேமுக்கான இதை கொடுக்குறாங்க. உனக்கு ஹாக்கியில் பிடிக்குமா, நீ ஹாக்கியுடைய இது வாங்கிக்கோ, மட்டை வாங்கிக்கோ. ஃபுட்பால் பிடிக்குமா, கால்பந்து பந்து இது பண்ணிக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு விளையாட்டு உபகரணம் ஒவ்வொரு கேமுக்கு ஏற்றாப்புல அந்த விளையாட்டு உபகரணங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் கிராஸ் ரூட்டில் இருந்தால் இதை வந்து டெவலப்பே பண்ண முடியும். மாற்றம்ங்கிறது அங்கேருந்து தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு வர்றதுக்கு வேண்டியது எல்லா உதவிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கொண்டுட்டு வரணும். அடுத்தது அவனுக்கு தேவை வந்து ஃபினான்ஷியல் இது. அந்த ஃபினான்ஷியல் பேர்டனை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் பேர்டனை வந்து எடுக்கணும். அதுலேருந்து ஃபினான்ஷியல் பேர்டன்லேருந்து அவனை வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த உதவிகளை பண்ணணும். அது வந்து தமிழக கவர்மெண்ட் அதுவும் பண்ணுறாங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்கி அது மூலமாக வந்து நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உனக்கு இது வேணுமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா, அதுக்கேற்றாப்புல ரெடி பண்ணி கொடுக்குறது ஆகட்டும். இங்கேருந்து ஒரு சர்வதேச போட்டிக்கோ அல்லது ஒரு வேறு போட்டிக்கு போகணுமா ஃப்ளைட்டில் கூட போக வச்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலில் அவன் திங்க் பண்ணவே வேண்டிய தேவையே இல்லை. போகிறதுக்கு முன்னாலே அந்த சாம்பியன் ட்ரஸ்ட் மூலமாக ரொம்ப கஷ்டப்பட்ட பையனா 1 லட்சம் 2 லட்சம் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு விளையாட்டு வீரனுக்கு பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதை கொடுத்து உனக்கு என்னென்ன தேவை, உன்னுடைய பயிற்சியாளருக்கு என்ன தேவை, உன்னுடைய டயட்டுக்கு என்ன தேவை, நியூட்ரிஷன் எப்படி இருக்கணும், அந்த இதை முதற்கொண்டு பார்த்து அதுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுறாங்க. இது இல்லாமல் கேம்ஸ்க்கு போகிறதுக்கு வர்றதுக்குள்ள அவ்வளோ உதவிகளும் பண்ணுறாங்க. அங்கே போய் தங்குறதுக்கு ஆன செலவில் இருந்து எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறாங்க. போயிட்டு நீங்கள் வின் பண்ணிட்டு வாங்க, வின் பண்ணிட்டு வந்தால் ஹை கேஷ் இன்சென்டிவ்னு சொல்லி அதுவும் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ வேற உருவாக்குது தெரியுமா? நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு 2 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேமுக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு ரேஞ்சஸ், ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்றாப்புல அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து பிளேயர்ஸ் பார்க்காத அமௌண்ட்டு. அதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கிதுங்கும் போது இதை மாதிரி தான் வந்து பிளேயர் உருவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இன்றைக்கி போய் விளையாண்டு வந்தோன்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ தர்றாங்க, அப்போ இதை வச்சு நம்ம நாளைக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும், கான்ஃபிடென்ட். ஆமாம். ஸோ அதையும் தமிழக கவர்மெண்ட் வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாட்டு முடிச்சுட்டு எனக்கு என்னது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு பீரியடில் சொல்லிட்டு இருந்தெல்லாம் போக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3% கோட்டாவில் இப்போ 100 பேருக்கு இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க. அடுத்தது 1000 பேருக்கு போடுறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ விளையாட்டில் அச்சீவ் பண்ணிட்டு வா, உனக்கு வேண்டியது என்னது அதை நான் தர்றேன், நீ தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துட்டு வா, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டு வான்னு சொல்லி தமிழகம். அதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏஷியா கப்லேயே எடுத்துக்கோங்களேன். ஏஷியன் கேம்ஸில் வந்து 17 மெடல் நம்ம எடுத்துகிட்டு வரோம். வேர் ஆல்ஸ் வி காட் ஒன்லி 33 crores. வெறும் 33 கோடி தான் கொடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு மெடல் கூட எடுக்காத குஜராத்துக்கு வந்து 608 கோடி ரூபா அலாட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓரவஞ்சகமான செயல். ஸோ அங்கேயே வந்து நம்மளுடைய இது தோற்று போகுது. இதெல்லாம் வந்து சரி செய்யணும். ஸோ இப்போ இதெல்லாம் மீறி தான் வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு எப்படி கல்விக்கு செலவழிக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கும் செலவழித்து, ஏன்னா ஒரு டிசிப்ளின்லேருந்து எல்லாமே வரக்கூடிய இடம் வந்து அந்த இடம்.
ஸோ அதில் நீ அச்சீவ் பண்ணிட்டு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான பொருளாதாரத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து அங்கேருந்தும் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு வீரனும் வந்து எங்கேயோ இருப்பான். அவனுடைய ஃபோக்கஸ் வந்து ஒன்லி கேமில் மட்டும் இருக்கும். அவன் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டு வரும். அதற்கான சூழ்நிலை வந்து இங்கே உருவாக்கணும். எப்படி இங்கே தமிழகத்தில் இருக்கோ அதே இது எல்லா இடத்துலையும் உருவாக்க பார்க்கணும். கண்டிப்பாக சார். இப்போ ஒவ்வொரு ஒலிம்பிக்கு போகிறப்பையும் நம்ம பதக்கம் ஜெயிப்போமா, பதக்கம் வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. நம்மளுடைய பாப்புலேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 கோடி கிட்ட நெருங்கி இருக்கும். ஆனால் ஒரு 10 பதக்கம் கூட நம்மளால் சொல்லிக்கிற அளவுக்கு வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு பருவாலியாக இருக்குது. இதை சரி பண்ணணுன்னா எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ சொன்னது தான். ஓகே சார். தமிழக கவர்மெண்ட்டை பார்த்து கண்டிப்பாக திருந்தினாலே போதும். ஏன்னா 130 கோடியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தங்க போகிறாங்க, போய் அதுவும் கோல்டு வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதுக்கும் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன். இங்கேருந்து தமிழகம் சார்பாக இவங்க வந்து ஒரு நேஷனல் லெவலில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோ அல்லது சிஎம்ஓ வந்து உடனே அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னால் பாராட்டி அனுப்புகிறாங்க. இப்போவும் இவங்க வந்து செமி வந்தவுடனே வேர்ல்டு இல்லை இந்தியா கம்ப்ளீட் வந்து அவ்வளவு ட்வீட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சொல்லியிருக்காங்க. பிஎம் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அந்த இடத்துல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அவனா பிஎம்கிட்டேருந்து ஒரு ரெகக்னேஷன் வருதுன்னா நாளைக்கு இதை பார்த்து வரக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போவுமே நம்ம பிள்ளைகள் இங்கே ஸ்போர்ட்ஸ் பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் உதயண்ணாட்ட போய் இது பண்ணிட்டு போகணும், உதயண்ணாவை பார்க்கணும், அதுக்குன்னா நான் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. அதேமாதிரி ஒரு பிஎம்கிட்ட வந்து ஒரு வேர்டு வாங்கிட்டு போகிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து அன்னைக்கு அவர் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு பண்ணல, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க தோற்று போனாங்க, இவங்களை ஏதோ ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு. உண்மையிலேயே வந்து இதை வந்து இது பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா அவங்க வாய் திறந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கான ரெகக்னிஷன் வந்து கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் வந்து செய்யணும். ஏன்னா தவறு வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்கிற தவறு தான். எங்கே சரி பண்ண வேணுமோ அந்த இடத்தையும் சரி பண்ணணும். அவங்களுக்கான ரெகக்னிஷன், அவங்க அங்கே கோல்டு வாங்குறதுக்கு மிஸ் ஆயிடுச்சு, பட் அதுக்கான தகுதிப்பட்டாங்க. ஏன்னா நம்பர் 1 வீராங்கனையும் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கங்கும் போது அவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட். ஆக்சுவலாக அதான் நம்ம இங்கே தமிழக சிஎம்மும் சொல்லியிருக்கிறாங்க, நீ வெற்றி பெற்றமா அப்படின்னு. எப்போ நம்பர் 1 வீராங்கனையும் இது பண்ணிட்டு வரு அன்னைக்கே நீ வெற்றி பெற்ற. பட் அதனுடைய ரெகக்னிஷனாக அவங்களுக்கு வந்து எங்கே அவங்களுக்கு ஒரு இது கொடுத்து அழகு பார்க்கணுங்கிறது கவர்மெண்ட் செஞ்சாங்கன்னா தான் உண்மையிலேயே வந்து இதற்கான நிவாரணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ இதை பார்த்தா மற்றவங்களும் அடுத்தது வர்றதுக்கு நினைப்பாங்க. இல்லாட்டா இப்படி இருக்கும், அதனால நம்ம இதை வந்து விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வந்துடக்கூடாது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த வினேஷ் போகத் அவங்களுடைய இந்த சுச்சுவேஷனில் ஒரு சர்வதேச நடுவர்கள் இருக்கிற ஒரு அவைக்கு உங்களுடைய வழக்கை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து வெள்ளிப்பதக்கமாவது மினிமம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளைம் இவங்க வச்சுருக்காங்க. உங்களுடைய பார்வையில் சார் இந்த வெள்ளிப்பதக்கம் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு? ஆஸ் பர் தி ஒலிம்பிக் ரூல்ஸ் இட் கேனாட் பி. ஏன்னா இவங்க வந்து அதாவது வெயிட்டு அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த கேட்டகரிக்கு அந்த டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அந்த பவுட்டு போகிறதுக்கு முன்னால் வைக்கணுங்கிறது ரூல்ஸு. அதை வச்சு அதில் டிஸ்குவாலிஃபை ஆனவங்க வந்து ரேங்கிங்லேயே வந்து லாஸ்ட்டாக போயிடுவாங்க. எவ்வளோ தூரம் வின் பண்ணி வர்றது வந்து இருந்தாலும் சரி, அவங்க ஈவன்தோ அவங்க சிக்காக இருந்தாங்க அப்படின்னா கூட வந்து ஷீ கேனாட் பார்ட்டிசிபேட், என்னால் பண்ண முடியலைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, வெயிட்டு இருந்து அவங்களால பண்ண முடியும்னு சொன்னால் கூட டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் த இதான் ரூல்ஸ். ஓகே சார். அப்படி இருக்கும்போது வந்து சார் இந்த விதிகள் எல்லாம் தளர்வு இல்லை திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு நல்ல குவாலிஃபைடான ஒரு ஆள் இந்த ஒரு 100 கிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு பெரிய தாக்கத்தை வந்து எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்துகிறாங்க. இந்த சர்வதேச விதிகளில் எதுவும் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதுக்கு வந்து அவங்க பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டு வைடு ரெஸ்லிங் பிரசிடெண்ட் சொல்கிறது வந்து இதே மாதிரி நிறைய பேர் இப்படி குறைச்சி பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய இது வந்து இதை தாண்டி அவங்க லெவலை தாண்டி கீழே வரும்போது அவங்களுடைய ஃபிசிக்கு எல்லாத்தையுமே இது பண்ண வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டிலாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது இதில் கடினமாக இருந்தால் தான் நாங்கள் வந்து போட்டிகளை நடத்த முடியும் அல்லது அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஆனால் குஷனுங்கிறது கண்டிப்பாக வந்து 100 கிராமுக்காண்டிலாம் வந்து இது பண்ணுறது வந்து தப்பானது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 500 கிராம்ஸ் வந்து இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது அந்த விதியை கொஞ்சம் கண்டிப்பாக இது பண்ணும். சார் இனி வரும் போட்டிகள் ஒலிம்பிக்காக இருக்கலாம், காமன்வெல்த்தாக இருக்கலாம், ஆசிய போட்டிகளாக இருக்கலாம், இந்திய வீரர்களுக்கு ஒரு முன்னாள் வீரராக நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன சார்? அதாவது விளையாட்டு வீரர்கள் என்றைக்குமே வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் இதுதாங்க, விளையாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க அதில் மட்டுமே கிடையாது, அவங்க அதை அச்சீவ் பண்ணிட்டு வரணுங்கிறது தான் ஒரு வெறித்தனமாக தான் எல்லாருமே அதில் இருப்பாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறத விட அரசாங்கத்துக்கும் நிர்வாகிகள், அதாவது
அசோசியேஷன்ஸுங்கிற பேரில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோட்னு ஆக்சுவலாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோடை ஃபாலோ பண்ணியாச்சுனாலே நிறைய இதனுடைய, ஏன்னா அந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோடில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வந்து ஒரு பிளேயருடைய வழி என்னங்கிறது தெரியும், பிளேயருடைய தேவை என்னங்கிறது தெரியும். அவங்க தான் அந்த அசோசியேஷன் பாடியிலே இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ அவங்க வந்து உணர்வாங்க, சரி ரைட்டு இந்த பிளேயரை வந்து இதில் இப்படி கொண்டு கைட் பண்ணிட்டு போயாச்சுன்னா இவன் சரியாக வந்துடுவான். சம்மந்தமே இல்லாத ஆட்களாக தான் சொன்னேன், எல்லா அசோசியேஷன்லேயும் அரசியல் இதில் இருந்துட்டு வந்து உட்காந்து இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அந்த பிளேயர்ஸ் வந்து இது இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிளேயருடைய வழி வந்து என்னங்கிறது தெரியாது. ஸோ அவங்க மாறணுங்க, அந்த இடத்துல மாறணும். ஸோ இப்போ இதுலேயுமே இந்த இதில் நடந்திருக்க வந்து ஈகோவில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ நான் என்னை வந்து நீங்கள் வந்து இது பண்ண நீ எங்கே போய் எப்படி வின் பண்ணிட்டு வரோங்கிறத ஏதோ ஒரு இடத்துல ப்ளே ஆகிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த இது வந்து மேபி ஃபுட்டு மூலமாக இவங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணாங்களா என்னங்கிறது தெரில. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவர்கள் வினேஷ் போகத் வந்து வாய் திறந்து என்னன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஒரு விசாரணை வச்சு கண்டிப்பாக அந்த கண்டிஜென்சி அவங்க கூட போன அந்த டீமை வந்து டயட்டீஷியன்லேருந்து ஒவ்வொருத்தரையும் வந்து கண்டிப்பாக விசாரணை பண்ணி தான் அது பண்ணணும். கண்டிப்பாக சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ரைட், தேங்க்யூ.